கான்பூர் சதி வழக்கு பார்க்க போகிறோம். 1924 நடைபெற்றது. உத்தரப்பிரதேசம் இடத்துல வந்து கான்பூர் இந்த இடம் இருக்குது. பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியில் வந்து கல்கத்தா, பம்பாய், மதராஸ் 3 மாகாணத்தில் அவங்க தான் நாட்டை ஆட்சி செய்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவில் வந்து அரசாங்கம் நடத்துகிறாங்க. கான்பூர், லாகூர் அந்த இடத்துல வந்து சணல், பருத்தி தொழிற்சாலைகளும் ரயில்வே நிறுவனங்களும் இருந்துச்சு. இதில் வேலை செய்கிற தொழிலாளர்களும் கம்யூனிஸ்டுகளும் பிரிட்டிஷர்களை எதிர்த்து புரட்சி பண்ணுறாங்க. இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக சதி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மீது பிரிட்டிஷார்கள் வந்து வழக்கு போடுறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 13 பேரை கைது பண்ணுறாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் வந்து 1924ஆம் ஆண்டு 121A பிரிவின் கீழே இவங்களை வந்து கைது பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி கைது பண்ணுறாங்க. அந்த 8 பேரில் 2 பேர் வந்து விடுதலை பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து அப்ரூவ்ட் ஆகிறாரு, ஒருத்தர் வந்து உடல்நிலை மோசமாகனால விடுதலை பண்ணுறாங்க. 8 பேரில் 4 பேருக்கு வந்து கடுங்காவல் தண்டனை விதிக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி யாருன்னா ஹோம்ஸு. இவர் யாருன்னா சௌரிசோர வழக்கில் 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தது தான் ஹோம்ஸு. 4 பேருக்கு வந்து கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க.